வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இப்படி பல ஐட்டங்களை வித்து கொடிகட்டி பறந்த ஒரு பிராண்ட் ஸ்மார்ட் போன் விற்க கிளம்புனாங்க. இந்தியன் ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல அவங்களோட நிலைமை பிராண்ட் இருக்கு ஆனா இல்ல. அதுதான் அப்பேற்பட்ட ஒரு பிராண்ட் Flipkart பிக் பில்லியன் சேல்ல ஒரு டிவைஸை லான்ச் பண்ணாங்க. என்னாச்சு தெரியுமா? அவன் சட்டையை கிழிச்சிட்டு வாங்காத குறை LG. ஆனா செம்மையான டீல். அவங்களோட விற்காத பிரீமியம் டியூல் ஸ்கிரீன் ஸ்மார்ட் போனை. என்னது விற்காத போனா? அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அவங்களோட பிரீமியம் டியூல் ஸ்கிரீன் ஸ்மார்ட் போனை 20,000 ரூபாய் கீழே லான்ச் பண்ணாங்க. இது அந்த டிவைஸ் என் சட்டை கிளியாம வாங்கிட்டு வந்துட்டேன். எஸ் நான் சொல்றது LG G8X Thin Q பத்தி தான். ஃபைனலா நம்ம ஸ்டுடியோல டீல் டுபுக்குன்னு நினைச்சவங்களுக்கு இல்ல, டீல் என்னமோ ரியல் தான். இது ஒரு டியூல் ஸ்கிரீன் டாப் ஆஃப் தி லைன் ஸ்பெக்ஸோட வர ஸ்மார்ட் போன். இந்த வீடியோல இந்த அதிரடியான டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா மறுபடியும் ஒரு சேல் வந்தா இந்த போனை கன்சிடர் பண்ணலாமான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நண்பா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது அது ஒன்று தான். பண்ணிடுவீங்கல்ல? ஆல் ரைட். ஸோ எஸ், இதுதான் LG G8X Thin Qயோட ரீட்டைல் பாக்ஸ். 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் மாடல். இதோட ஒரு ஆட் ஆன் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுல தான் டியூல் ஸ்கிரீன் கேஸ் இருக்கு. என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ்ல ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் எடிஷன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. LGக்கு ஒரே பகபாயம் தான். நம்ம புள்ளிங்கோ இந்த போன் எப்பவும் 20,000 ரூபாய் கீழே கிடைக்கும்னு நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். பாக்ஸ் ஓபன் பண்ணா முதல்ல இருக்கிறது மைக்ரோஃபைபர் கிளீனிங் கிளாத், அதாவது போனுக்கு டவல். அப்புறம் LG G8X போன், இதுக்கு அப்புறம் வருவோம். அப்புறமா ஒரு பிளாக் பாக்ஸ் உள்ள TPU கேஸ். எனக்கு டியூல் ஸ்கிரீன்லாம் வேண்டாம், நார்மலா போனை யூஸ் பண்ணுவேன்னு சொல்றவங்களுக்கு இந்த கேஸ் யூஸ் ஆகும். தென் குவிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி இன்ஃபர்மேஷனோட, அப்புறம் ஒரு சிம் ட்ரே எஜெக்டர் பின். அடுத்தது டைப் C USB கேபிள், வெள்ளை கலர்ல. கருப்பு போனுக்கு வெள்ளை கேபிளா? விலைய ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. அப்புறம் ஒரு குட்டி வெள்ளை பொட்டி உள்ள ஹெட்போன்ஸ், அடிஷனல் இயர் டிப்ஸோட. நைஸ். இந்த இனியர் ஹெட்போன்ஸ் இன்லைன் கண்ட்ரோலர் அண்ட் மைக்கோட வருது. இதையாவது கருப்பு கலர்ல கொடுத்தாங்களே. நெக்ஸ்ட் அடாப்டர் காணோம். இனிமே எல்லாம் இப்படிதான். பழ கம்பெனிக்காரனே சார்ஜரை தூக்கிட்டான், ஆண்ட்ராய்ட் போன் காரன்னு சப்பையா? நாங்களும் செய்வோம்ல. ஆஹா, சரி. இப்போ இந்த ஆட் ஆன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா டியூல் ஸ்கிரீன் கேஸ். LG G8X இதை யூஸ் பண்ணி தான் டியூல் ஸ்கிரீன் ஸ்மார்ட் போனை மாற்ற போறோம். அண்ட் கூடவே ஒரு சார்ஜிங் போர்ட் அடாப்டர். டியூல் ஸ்கிரீன் கேஸ் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் பண்றதுக்கு தேவைப்படும். அவ்வளோதான். ஆல் ரைட். இதோ LG G8X Thin Q பண்டிகை கால அதிரடி போன். பில்டு டாப் டக்கர், பேக்ல கிளாஸ் ஃபினிஷ், ஒரு பிரீமியம் ஃபீல தருது. கையில பிடிக்க நல்லா இருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இது IP68 வாட்டர் ப்ரூஃப் அண்ட் மிலிட்டரி கிரேட் டிராப் ப்ரொடெக்ஷன் வேற இருக்கு. சோ தண்ணியில போட்டாலும் சரி, இல்ல தண்ணியை போட்டுட்டு கீழே போட்டாலும் சரி, ஒன்னும் ஆகாது. இந்த 6.4 inch ஃபுல் விஷன் OLED டிஸ்பிளே பார்த்தாலே பரவசம் தான். எஸ்பெஷலி மல்டிமீடியா கண்டென்ட் பார்க்கும்போது அந்த கலர், கிறிஸ்ப்னஸ் எல்லாமே சேர்த்து வச்சு வேற லெவல். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட வேற வருது. சோ தப்பி தவறி கீழே விழுந்தா கொரில்லா காப்பாத்தும். இதோ போனோட 360 வியூ எது எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல 6.4 inch OLED டிஸ்பிளே. ஃப்ரண்ட் டாப்ல 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. ஒரு சின்ன நாட்ச்க்குள்ள இயர் பீஸ், மத்த சென்சர்ஸ் எல்லாமே இங்க தான். இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராகவும் வேலை செய்யும். அப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்க. திருப்புனா டியூல் கேமரா செட்டப், 12 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் OIS ஓட அண்ட் 13 மெகா பிக்சல்ஸ் வைட் லென்ஸ். LED ஃபிளாஷும் இருக்கு. பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில், டைப் C சார்ஜிங் போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் 3.5 mm ஹை குவாலிட்டி ஆடியோ போர்ட். ரைட்ல பவர் பட்டன் அண்ட் செகண்டரி மைக். லெஃப்ட்ல வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்க்கு ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. அப்படியே டாப்புக்கு வந்தா சிம் ட்ரே. 2 நானோ சிம் கார்ட்ஸ் OT சப்போர்ட்டோட போடலாம். இல்லனா ஒரு சிம் அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஓகே நண்பா, 360 வியூ அவ்வளவுதான். போனை பத்தி இன்டெப்தா பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதை நார்மல் போன் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பாக்ஸ்ல வர TPU கேஸை போட்டு ஹாப்பியா யூஸ் பண்ணுங்க. இல்ல ஷான், நாங்கெல்லாம் டியூல் ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்றவங்களுக்கு இந்த டியூல் ஸ்கிரீன் கேஸ் அப்படி எடுத்து ஓபன் பண்ணி போனை இதோட கனெக்ட் செஞ்சா பேம், இப்ப சாஃப்ட்வேர்ல இருக்க டியூல் ஸ்கிரீன் மோட எனேபிள் பண்ணா டியூல் ஸ்கிரீன் மோடுக்கு மாறிடுச்சு. சாம்சங் மாதிரி ஒரு ஃபுல் ஃபோல்டபிள் ஹை எண்ட் போனை மார்க்கெட்ல இறக்காம LG ஒரு டிஃபரெண்டான ரூட் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றது சரியா இருக்காது. பட் ஒரு விஷயம், ஃபோல்டபிள் போன்ஸ் தான் ஃபியூச்சர். அதை பல அவதாரங்களை எதிர்பார்க்கலாம். எனிவேஸ், இதுல ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கு ஒவ்வொரு ஆப்பை யூஸ் பண்ணலாம். எந்த ஆப்பா இருந்தாலும் சூப்பர் ஸ்வாப் கூட பண்ணிக்கலாம்.
இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன 2.1 இன்ச் டிஸ்ப்ளே இருக்கு. நீங்க டியூல் ஸ்கிரீன் கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது மெசேஜ் கால்ஸ் இதெல்லாம் வரும்போது நோட்டிபிகேஷன் இங்க காட்டும். கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க கால்ஸை பிக்கப் பண்ணலாம். போனை திறக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டியூல் ஸ்கிரீன் மோட்ல போனை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கைக்கு பிடிக்க வசதியா இல்ல. போன் பெருசா இருக்கு. சோ இதை கண்டிப்பா காம்பாக்டான போன்னு சொல்ல முடியாது. ஃபோனையும் சேல்ல வாங்கியாச்சு, உன் வாயில இருந்து காம்பாக்ட் வார்த்தையும் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்ட் கம்பேரிசன் டைம். வெல், இந்த LG G8X கேஸோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 10 ரூபா ப்ரூ காஃபி பேக்கெட் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். யப், கிரேசி பட் ட்ரூ. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்ட் கம்பேரிசன். இந்த டியூல் ஸ்கிரீனை ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கிரீன்ல ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஸ்கிரீன்ல நோட்ஸ் எடுக்கலாம். ஒரு ஸ்கிரீன்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இன்னொரு ஸ்கிரீன்ல டைப் பண்ணலாம். வீடியோ கால் அட்டன் பண்ணிக்கிட்டே இன்னொன்னுல நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கிரீன்ல கேம், இன்னொரு ஸ்கிரீன்ல கேம் கண்ட்ரோலர்னு பட்டைய கலப்பலாம். LG ஒரு டெடிகேட்டட் சாஃப்ட்வேர் கேம் பேட புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு. எல்லாம் பாப்புலர் ஹை எண்ட் கேம்ஸையும் விளையாடலாம். வேற லெவல். கேம் பேட் சப்போர்ட் பண்ண அந்த கேம்ஸுக்கு கஸ்டமா நீங்க கேம் பேட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எப்படி கேமர்ஸ்க்கு இந்த போன் கண்டிப்பா பிடிக்கும். இந்த மாதிரி லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் டியூல் ஸ்கிரீன் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்றது அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. போனோட ஹிஞ்ச் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க லிட்டரலா ஸ்கிரீனை 360 டிகிரி வரைக்கும் மடக்கலாம். ஸோ போனை உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மடக்கி யூஸ் பண்ணலாம். மொபைல் ஸ்டாண்ட் எல்லாம் இனிமே தேவைப்படாது. இந்த LG G8X பவர் பண்றது உள்ள இருக்கிற Snapdragon 855 octa-core chip with 6GB RAM, 128GB storage and software Android 10. UI பாத்தீங்கன்னா LG யோட UX UI ஸ்மூதா இருக்கு. இந்த போன் எதை வேணாலும் ஹேண்டில் பண்ற பகாசுரனா இருக்கு. என்னோட இனிஷியல் யூஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஒர்க் ஆச்சு. UIல டியூல் ஸ்கிரீன் செட்டப் கண்ட்ரோல் செய்ய சில அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கு. சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே இல்லை. NFC கூட கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி சூப்பர். டியூல் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால லவுட் அண்ட் கிளியரா இருக்கு. ஹை குவாலிட்டி டேக் வழியா ஆடியோ அவுட்புட் வேற லெவல். ஓவராலா ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் நண்பா. சரி, கேமராக்கு வருவோம். டுவல் கேமரா செட்டப், 12+13 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. போட்டோஸ் அசத்தல். வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS வரை எடுக்கலாம். OS வரை இருக்கு. இதோ சில சாம்பிள் போட்டோஸ் உங்களுக்காக. சரி, பேட்டரி பாத்தீங்கன்னா 4000 mAh குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் வேற இருக்கு. ஆனா பாக்ஸ்ல சார்ஜர் கொடுக்கலையே. நான் எதான் வாங்கணும். சரி, நான் வாங்கின விலையை வச்சு பார்க்கும்போது ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டியூல் ஸ்கிரீன் மோட்ல போனை யூஸ் பண்ணும்போது இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணணும். அடாப்டர் மேக்னெட்டிக்லி அட்டாச் ஆயிக்கும். இது தொலைக்காம பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா சார்ஜ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் போனை கேஸ்ல இருந்து கழட்ட வேண்டியது இருக்கும். இன்னொரு செமையான விஷயம், இந்த போன்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதமான QI கம்பேட்டபிள் வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓவராலா சொல்ல போனா பேட்டரி ஒரு நாள் வரைக்கும் ஃபுல்லா வரும். ஷான், உங்களுக்கு இந்த போன்ல இனிஷியலா பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வெல் மறுபடியும் சொல்றேன், இந்த பிரைசிங் வச்சு பார்க்கும்போது பெருசா குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இந்த கவர் ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம். பேசிக் டச் ஃபங்க்ஷன்ஸோட இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ரெண்டாவது, அன்லாக் பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் போனை ஓபன் பண்ணி தான் அன்லாக் செய்யணும். ஏன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்ல. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஸ்லோவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஆகுது. இதை தவிர பாத்தீங்கன்னா மேஜரா குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஸோ இந்த LG G8X டியூல் ஸ்கிரீன் ஸ்மார்ட் போனை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ப முடியாத விலையில Flipkart சேல்ல போடுன்னு போட்ட ஒரு போன். கண்டிப்பா LGக்கு இந்தியன் ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆனா ஏன் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாங்க? அடே LG, ரைட் டைம் இதுதான். புதுசா போனை லான்ச் பண்ணணும். அதுவும் எல்லாரும் அஃபோர்ட் பண்ற மாதிரி. சரியா? அப்புறம் தீபாவளி சேல் எல்லாம் வருது. அந்த LG விங் போன் பார்த்து செய்யுங்க. நண்பா, நீங்க இந்த LG G8X பிக் பில்லியன் சேல்ல வாங்குனீங்களா? இல்ல இன்னொரு சான்ஸ் கிடைச்சா சேல்ல வாங்குவீங்களா? கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. சோ இந்த LG G8X பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு அட்டகாசமான வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரை